இனி டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பெங்களூருவுக்கு தனி விமானம் மூலம் வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்தில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் பயணித்தார். பெங்களூரு பெலகாவி, அமிர்தசரஸ், ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கத்ரா, நாக்பூர் அஜ்னி, புனே ஆகிய வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூரு மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் மெட்ரோ ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயிலில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் பயணித்த நிலையில் பொதுமக்களுடன் உரையாடி மகிழ்ந்தார். இதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக காரில் பிரதமர் சென்றபோது பொதுமக்கள் திரண்டு கார் மீது மலர்களை தூவி வாழ்த்து முழக்கம் எழுப்பி உற்சாகமடைந்தனர். நியாயமாக நடத்த முறையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் 1,00,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாக தரவுகளை வெளியிட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சரிபார்க்கும் விதமாக வாக்காளர் பட்டியலை டிஜிட்டலில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தை காப்பதற்காக தாங்கள் போராடிக் கொண்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் நீரோடை சுழலில் சிக்கி உயிரிழந்த ராமநாதபுரம் மாணவரின் சொந்த ஊர் சோகத்தில் மூழ்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே பொதிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் கௌதம். இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் எம்டெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நண்பர்களுடன் கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற இவர் சித்தூர் பகுதியில் நீரோடையில் குளித்துள்ளார். அப்போது கௌதம் மற்றும் அருண் என்ற மற்றொரு நபர் நீர் சுழலில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து கௌதமின் சொந்த ஊரான பொதிக்குளம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. கௌதம் இறந்ததை அறிந்து பெற்றோரும் உறவினர்களும் கண்ணீர் சிந்தினர். ஆற்றுல குளிக்கிறப்ப சுழற்சி 2 பேரை கூட ஒரு பையனையும் அருள் என்ற பையனையும் கௌதம் என்ற பையனை அடித்து சென்றுச்சு. அதில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த தகவல் ஊருக்கு தகவல் கிடைச்ச உடனே ஊரே சோகத்தில் அந்த சோகத்தில் இருக்கிறாங்க. ஆந்திராவில் உள்ள அரசு பள்ளியில் ராகிங் என்ற பெயரில் ஜூனியர் மாணவனை சீனியர் மாணவர்கள் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள தாசேபள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி விடுதியில் +2 மாணவர்கள் 5 பேர் இணைந்து +1 மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் கரண்ட் ஷாக் கொடுத்து கொலை செய்து விடுவோம் என்றும் ஜூனியர் மாணவரை மிரட்டியுள்ளனர்.
இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 32% அதிகரித்து 891 உயர்ந்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 674 இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்க தினம் கொண்டாடப்படும் நிலையில் சிங்கங்கள் குறித்த கணக்கெடுப்பு அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 523 இருந்த நிலையில் தற்போது இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 70.36% உயர்ந்துள்ளது. குஜராத்தின் அம்ரேலி மாவட்டம் தற்போது நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையிலான சிங்கங்களை கொண்ட இடமாக திகழ்கிறது. அம்ரேலி மாவட்டத்தில் மட்டும் 278 சிங்கங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான சந்திப்பில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்துவதற்காக ட்ரம்ப் மற்றும் புட்டின் அலாஸ்காவில் வரும் வெள்ளிக்கிழமை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜெலன்ஸ்கி யுக்ரைன் இல்லாமல் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை எட்ட முடியாது என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே அலாஸ்கா சந்திப்பில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த முன்னணி கால்பந்து வீரர் சுலைமான் அல் ஒபைத் உயிரிழந்தார். ரசிகர்களால் பாலஸ்தீன பீலே என கொண்டாடப்பட்ட சுலைமான் அல் ஒபைத் தெற்கு காசாவில் நிவாரணத்திற்காக முகாமில் காத்திருந்த போது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அவர் சிக்கி உயிரிழந்த நிலையில் கால்பந்து ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு இந்தியாவின் நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை அணி நிர்வாகம் பரிசீலிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டு டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு பெற்றனர். இந்நிலையில் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் தொடர் இருவரின் கடைசி தொடராக இருக்கலாம் என BCCI வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து அவர்கள் ஒருநாள் அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் உள்ளூர் தொடர்களில் பங்கேற்று விளையாட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த தகவல் ரோஹித் மற்றும் கோலி ரசிகர்களை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளில் கூலிப்பட டிக்கெட்டிற்கு செம்ம டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாஹிர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் உருவாகியுள்ள கூலி படம் வருகிற 14ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக உள்ளது. இதற்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அதீத எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரிலீஸுக்கு ஒரு வாரம் இருக்க மலேசியாவில் 25,000 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1,60,00,000 ரூபாய் வசூலித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மலேசியா மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கூலி படத்திற்கு செம டிமாண்ட் இருப்பதால் முதல் நாளிலேயே வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.